ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு அப்படியே மசாலாலாம் அரைச்சி ஊற்றி அதில் முட்டை அப்படியே உடச்சி ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே தனியா ஒரு 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 3, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து காஷ்மீரி மிளகா ஒரு 2 போட்டிருக்குறேன் கலருக்காக. இப்போ மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கின்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ முட்டை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. முட்டை வந்து உடச்சி அப்படியே லேசாக அப்படியே நிதானமாக ஊற்றிக்கணும் குழம்புல. அங்கங்கே அப்படியே ஊற்றி விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் மிக்ஸ் பண்ணாமல். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முழுசாக அப்படியே முட்டை நல்லா இதாக வெந்திருக்குது கலங்கலை. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சாதம், சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.